ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்மீக விஷயங்களோட நீங்கள் இணைஞ்சு இருக்கிறதுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உதவி பண்ணும். இன்றைக்கி அழகான ஒரு கிருஷ்ண பக்தி கதையை தான் பார்க்க போகிறோம். கண்ணா உன்னை தேடுகிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த அர்ச்சகர் வழக்கம் போல் அன்னைக்கும் திகச்சு போயிட்டாரு. அவரோட பக்தி மனம் பதறி போயிடுச்சு. அன்னைக்கு கிருஷ்ண விக்கிரகத்தோட காதோரத்தில் கொஞ்சம் சாணம் அப்பி இருந்தது. யார் செய்கிறாங்க இந்த அபச்சாரத்தை? தினமும் இரவு கோயிலை பூட்டிக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறேன். மறுநாள் அதிகாலையில் ஆலய கதவை திறந்து மூல விக்கிரகத்தை பார்த்தா கண்ணன் திருவுருவத்தில் காதோரமாக கொஞ்சம் பசுஞ்சானம் அப்பி இருக்கு. எத்தனையோ நாட்களாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது? போட்டி இருக்கிற கோயிலுக்குள்ளே யாரும் நுழையவே முடியாதே. யார் உள்ளே வந்து இப்படி செய்கிறாங்க? அர்ச்சகர் விக்கிரகத்திற்கு அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே, கண்ணா என்னோட பக்தியில் ஏதும் கோளாரா? கோயில் பூட்டுக்கு வேறு சாவி கூட கிடையாதே. அதையும் வீட்டில் என் தலைமாட்டில் வச்சுட்டு தான் தூங்குறேன். அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வாறு நடக்குது? அதுவும் புரியலையே. உனக்கு நாள்தோறும் சந்தன காப்பு சாத்துறேன். காலையில் வந்து பார்த்தா உன் காதோரத்தில் கொஞ்சம் பசுஞ்சானம். ஏன் இப்படி அப்படின்னு அவரே புலம்பிக்கிறாரு. அபிஷேகத்தை முடிச்சுட்டு கண்ணனுக்கு அலங்காரம் செய்தார். மக்கள் கோயிலுக்கு வர தொடங்கினாங்க. அதன் பின்னாடி அர்ச்சனை, ஆராதனை அப்படின்னு வழக்கமான நடவடிக்கைகளில் பொழுது போகுது. இரவு கோயிலை பூட்டும் போது தான் பார்க்குறாரு. நாள்தோறும் வரும் ஒரு மூதாட்டி அன்னைக்கும் வந்திருந்தா. தளர்ந்த தேகம், வயோதிகம். தன் கடந்த கால கதையை அவளோட முகத்தில் சுருக்கங்களால் எழுதியிருந்தது. கிருஷ்ண விக்கிரகத்தை பார்த்தவாறே கண்ணீர் மல்க அமர்ந்திருக்கிறா. அவளோட முகத்தில் அப்படி ஒரு பரவசம். அர்ச்சகருக்கு மூதாட்டி கிட்ட விசேஷ பரிவு உண்டு. பல்லாண்டுகளாக தினமும் ஆலயத்திற்கு வருகிற மூதாட்டி. அர்ச்சகர் பிரியத்தோடு கேட்டாரு, பாட்டி இன்று என்ன வேண்டிக் கொண்டாய்? நேற்று என் கண்ணன் நிறைய வெண்ணெய் சாப்பிட்டுட்டான். கண்ணனோட அருளால் அந்த வெண்ணெயெல்லாம் அவனுக்கு ஜீரணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். அர்ச்சகர் சிரிச்சாரு. அதில்ல பாட்டி, உனக்காக ஏதாவது வேண்டிக் கொண்டாயா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு என்ன வேண்டியிருக்கு? இப்போ போக போகிற கட்ட என் பிள்ளை கண்ணன் சௌக்கியமாக இருந்தால் போதாதான்? ஏராளமான பேர் அது வேணும் இது வேணும்னு பிரார்த்திக்கிறாங்க. கண்ணனோட வலக்கரம் உயர்த்தி ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கிறான். அதனால் அவனோட வலது கை வலிக்காதோ? இவர்கள் தங்களுக்கான வேண்டுதலை கொஞ்சமாவது நிறுத்தினாதானே அவன் தன்னோட கைக்கு சற்று ஓய்வு கொடுக்க முடியும். ஏற்கனவே பாஞ்சாலிக்கு புடவை வழங்கியதாலையும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியும் அவனோட கை வலிச்சிருக்குமே. புல்லாங்குழல் அதிக கனமில்லாதது தான். இருந்தாலும் ஓயாமல் அதை கையில் பிடிச்சிட்டு உதட்டருகே வச்சு ஊதிக்கொண்டே இருந்தா அந்த கரம் என்னாவது? இதையெல்லாம் யாராவது நினச்சி பார்க்குறாங்களா? இவற்றை கொஞ்சம் நிறுத்திவிட்டு ஓய்வெடு அப்படின்னா அவன் கேட்குறதே இல்லை. நம் பேச்சை அவன் எங்கே கேட்குறான்? அவன் பேச்சை தான் கீதைன்னு சொல்லி உலகமே கொண்டாடி கேட்குறது. நான் கண்ணன் கிட்ட எனக்குன்னு எதுவும் வேண்ட மாட்டேன். எனக்கு வலக்கரம் உயர்த்தி ஆசி கூறி அதனால் அவனோட கைவலி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னா பாட்டி. அர்ச்சகர் பாட்டியோட பேச்சை ரசித்து கேட்டார். கண்ணனை எவ்வளோ உண்மையாக நம்புறா இவ. படிப்பறிவில்லாத ஏழை கிழவி. ஆனால் எத்தனை பக்தி! தினமும் என் கண்ணனோட காதில் சாணத்தை அப்புகிறவன் எப்படி பக்தி செய்வது அப்படின்னு இந்த பாட்டியை பார்த்து கற்றுக்கட்டும். அர்ச்சகர் ஆலய கதவை பூட்டினாரு. மூதாட்டி கண்ணனை நமஸ்கரிச்சுட்டு தளர்ந்த நடையோட வீடு நோக்கி சென்றா. அன்னைக்கு இரவு அர்ச்சகர் கண்ணனது காதோர சாணத்தின் மர்மம் அறியாம புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தாரு. பின் எப்போது தூங்குனார்னே தெரியல. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே கண்ணன் அவரோட சொப்பனத்தில் வந்தான். அர்ச்சகரே, உன் பக்தியில் எந்த கோளாறும் இல்லை. என் காதில் ஒட்டிக்கொள்ளும் சாணம் நீங்கள் எனக்கு சாத்தும் சந்தனத்தை விடவும் புனிதமானது. அதனோட மகிமையை அறிய இப்போது உங்கள் உடலை விட்டு விலகி சூக்ஷ்ம சரீரம் அடையுங்க. மூதாட்டியோட இல்லத்துக்கு சென்று நடப்பதை பாருங்கள். பிறகு மறுபடி உடலுக்கு நீங்கள் வந்துவிடலாம் அப்படின்னு சொல்கிறான். மறுகணம் அர்ச்சகரோட உடல் கட்டையாக கிடக்க அவரோட சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வெளியே சென்றது. மூதாட்டியோட இல்லத்தில் திறந்திருந்த சாளரத்தின் வழியாக நுழைந்தது. அர்ச்சகர் மூதாட்டியின் நடவடிக்கைகளை கவனிச்சாரு. பாட்டி இரவு தாமதமாக உறங்க போறா. அதற்கு முன்னாடி ஸ்தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பை சாணத்தால் மெழுகினா. மெழுகிய பின்னரும் கொஞ்சம் சாணம் அவளோட கரத்தில் எஞ்சி இருக்கு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் என்று மனப்பூர்வமாக வாய் விட்டு சொன்ன அவள் சாண துணுக்கை சாளரத்தின் வழியே வீசுறா. என்ன ஆச்சரியம்! அர்ச்சகரோட சூக்ஷ்ம சரீரம் பார்த்து கொண்டிருக்கும் போதே சாணம் பூட்டிய கோயிலின் உள்ளே புகுந்து கண்ணனோட காதில் ஒட்டி கொண்டது. நன்கு உறங்கிய அவள் அதிகாலையில் மெல்ல கண் விழிக்கிறா.
கண்ணா, நீ நல்லா தூங்கினாயா? நேற்று குளிர் அதிகமாக இருந்தது, போர்வை போத்திக்கிட்டு தானே தூங்குன என்றவாறே தன் பாயையும் போர்வையையும் மடிச்சு வச்சா. வாய் கொப்பளித்து முகத்தை தூய்மை செய்து கொண்டு வந்தாள். தண்ணீர் என்று குளிர்ச்சியாக இருக்கிறது கண்ணா, உடம்புக்கு ஆகாது. நீ வெதுவெதுப்பான நீர்ல முகம் கழுவிக்கோ. இன்று உனக்காக புள்ளி வைத்து கோலம் போட போகிறேன் என்று பாட்டி கோலமாவோடு வாயிலுக்கு வந்தாள். ஒவ்வொரு புள்ளி வைக்கும் போதும் கிருஷ்ணா, முகுந்தா, முராரே என்று கண்ணனோட திருநாமங்களை சொல்லிக்கிட்டே புள்ளி வச்சா. பின் கண்ணனை பற்றிய ஸ்தோத்திரங்களை சொல்லியவாறே இழுத்து கோலம் போட்டாள். தொடர்ந்து ஸ்தோத்திரங்களை சொன்னபடி அடுப்பு மூட்டி சமைக்கலானாள். உறக்கம் கலைந்து எழுந்தார் அர்ச்சகர். நடந்ததெல்லாம் கனவா அல்லது நனவா? அன்றும் கோவிலுக்கு போனார். கண்ணனோட சிலையின் காதுகளில் ஒட்டியிருந்த சாணத்தை பார்த்ததும் அவரோட மனம் பக்தியில் தழுதழுத்தது. அதை உன்னதமான பிரசாதம் என்று கருதி வாழை இலையில மடிச்சு இடுப்பு வேட்டியில சொருகிக்கிட்டாரு. அன்று மாலை மூதாட்டிக்காக காத்திருந்தாரு. ஆனால் அவள் வரவில்லை. அன்றிரவும் அவரோட சொப்பனத்துல கண்ணன் வந்தான். அர்ச்சகரை, நீங்கள் எடுத்து வந்த சாணம் உன்னதமான பிரசாதம், ஜாக்கிரதையாக வைத்து கொள்ளுங்கள், இனி அது கிடைக்காது அப்படின்னு சொன்னான். ஏன் அப்படின்னு வியப்போடு கேட்டார் அர்ச்சகர். நாளை அவளோட ஆன்மா என்னை வந்து சேரப்போகுது. இன்று அவளுக்கு உடல் நலமில்லை, அதனால தான் அவள் கோயிலுக்கு கூட வரவில்லை அப்படின்னு சொன்னார் கண்ணன். நாளை அதிகாலையில் கோயிலுக்கு வருவதற்கு முன்பாக நீங்கள் அவளுடைய இல்லத்திற்கு செல்லுங்கள். அங்கே மக்கள் கூடியிருப்பார்கள். மற்றவர்களுக்கு தெரியாத சில காட்சிகள் உங்களுக்கு மட்டும் தெரியும். சுயநலமின்றி தாய்ப்பாசத்தோடு என்னை நேசித்த அவள் பக்தியின் பெருமையை நாளை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் என்றதும் அர்ச்சகர் திடுக்கிட்டு எழுந்தார். அதன்பின் உறக்கமே வரவில்லை. மறுநாள் காலை மூதாட்டியின் இல்லத்திற்கு விரைந்தார். கூடியிருந்த மக்களை விளக்கியவாறு உள்ளே சென்றார். பாயில் அவள் உடல் கிடத்தப்பட்டிருந்தது. அவளுடைய ஆன்மா அப்போதுதான் உடலை விட்டு பிரிந்திருந்தது. அந்த ஆன்மாவை அழைத்துச் செல்ல விண்ணிலிருந்து புஷ்பக விமானம் வருவது அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிந்தது. மூதாட்டியின் ஆன்மா பேசிய பேச்சை அவர் கேட்டார். இந்த புஷ்பக விமான அந்தஸ்தெல்லாம் ஏழை கிழவியான எனக்கு எதற்கு? என் பிள்ளை கண்ணனை எப்போதும் பார்த்து கொண்டிருந்தால் அதுவே போதும் எனக்கு. மூதாட்டியோட சுயநலமற்ற பக்தியின் முன் நிற்க வெட்கப்பட்டது போல புஷ்பக விமானம் கண்ணனோட ஆலய சுவர்ல மோதி தூள் தூளாகியது. மூதாட்டியின் ஆன்மாவை தேடி கண்ணனே வந்தான். என் தாய் அல்லவா நீ? எப்போதும் நீ சொல்வதை கேட்டு அதன்படி நான் நடக்க வேண்டுமே என்ற கண்ணன் அந்த ஆன்மாவை 2 குண்டலங்களாக்கி தன் செவிகளில் அணிந்து கொண்டான். குண்டலங்கள் தாய்ப்பாசத்தோடு அவன் செவிகளில் பேசத் தொடங்கின. அர்ச்சகர் தம் இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு சென்றார். கண்ணனின் விக்கிரகத்தை வியப்போடு பார்த்தார். எந்த இடத்தில் சாணி துணுக்கு நாள்தோறும் இருக்குமோ அந்த இடத்தில் இப்போது 2 காதுகளிலும் 2 அழகிய குண்டலங்கள் தென்பட்டன. சுயநலமற்ற ஏழை பாட்டியின் பக்தியை அங்கீகரித்த கண்ணனை வணங்கிய அவரது கண்களில் கண்ணீர் நிறைந்து இருந்தது. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இது போன்ற பக்தி கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.